Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய விடியா திமுக அமைச்சர் காந்தியை கண்டித்து அரக்கோணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்து ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் வேஷ்டி சேலையில் ஸ்டாலின் அரசு முறைகேடு செய்துள்ளதாக பொதுச் செயலாளர் மக்களுக்கு எடுத்துரைத்தார். இதற்கு திமுக அமைச்சர் காந்தி அவதூறாக பேசியிருந்ததை கண்டித்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அறவழியில் போராடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி உள்பட கழக நிர்வாகிகளை ஏவல் துறையினர் அராஜகமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கணக்கப்பிள்ளை வலசை கிராமத்தில் 19 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு கட்டடத்தை கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ராமசாமி, வேம்பு ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மந்திக்குளம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் 2 லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் வகுப்பறைகளை அதிமுக அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், ஆசிரியைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காங்கேய நல்லூரில் திருமுருக கிருபானந்த வாரியார் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு, மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாமன்ற உறுப்பினர் KP ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பிற அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐயா எடப்பாடி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் ஒவ்வொரு வருடமும் கிருபானந்த வாரியாருக்கு நம்மளுடைய மாலை அணிவித்து அவர் பிறந்த நாளில் மரியாதை செய்து, ஏன்னா அவர் கடவுளுக்கு பெயர் போனவர், ஒரு கடவுளின் மறு உருவமாக தமிழகத்தினுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மலை செம்மல் என்ற பெயரை சூட்டியவர்